இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து இந்த விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் பேராசிரியர் ஐயா பழனி ஆண்டவர் அவர்களே, உச்சிநத்தம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, நமது பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்களே, பெருமைமிகு ஆசிரிய பெருமக்களே, எனது அருமை மாணவ செல்வங்களே, கடந்த பொதுத் தேர்விலே சாதனை படைத்த முன்னாள் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ தலைவர்களை பற்றி படித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், அறிந்திருப்போம். ஆனாலும் அதில் சில தலைவர்கள் மட்டுமே முக்கியத்துவம் பெறுகிறார்கள். எதன் அடிப்படையில்? அவர்களுடைய அர்ப்பணிப்பு, தொண்டு, மக்களுக்கு செய்த சேவை, அதன் அடிப்படையிலே ஒரு சில தலைவர்கள் மட்டும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். அப்படி முக்கியத்துவம் பெற்ற தலைவர்களுள் ஒருவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஒன்பது வருடங்களாக தமிழகத்திலே முதலமைச்சராக ஆண்டவர், தமிழகத்தை ஆண்ட ஒரு முக்கிய முதலமைச்சர்களுள் ஒருவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்திலே அவர் கல்விக்கு ஆற்றிய தொண்டு மிகவும் அளப்பரியது, பாராட்டுக்குரியது, பெருமைக்குரியது. ராஜாஜி காலத்தில் குலக்கல்வி முறையை கொண்டு வந்தார். அந்த குலக்கல்வி முறையின் போது 6000 பள்ளிக்கூடங்கள் தமிழகத்திலே மூடப்பட்டது. காமராஜர் ஆட்சிக்கு வந்த உடனே குலக்கல்வி முறையை ஒழித்து மூடப்பட்ட 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்தார். அதன் பிறகு புதிதாக 17000 பள்ளிக்கூடங்களை திறந்த பெருமை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு மட்டுமே உண்டு. அதனால்தான் அவரை கல்வி தந்தை என்று, கர்ம வீரன் என்றும் தமிழக மக்களால் போற்றப்படுகிறார். அதன் பிறகு அவருடைய மக்கள் தொண்டு இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நீர்த்தேக்கங்களை உருவாக்கி விவசாயத்தை பெருக்க வேண்டும், மக்களிடத்திலிருந்து வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று ஏராளமான நீர்த்தேக்கங்களை தமிழகத்திலே உருவாக்கினார். காமராஜர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஒரு சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மாடு மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறுவனை பார்த்தார். தம்பி, நீ ஏன் மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறாய்? படிக்கிறாயா? பள்ளிக்கு வருகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் சொன்னான், சாப்பாடு தருவீர்களா? நான் படிக்கிறேன், பள்ளிக்கு வருகிறேன் என்றான். அதன் விளைவாக வந்ததுதான் மதிய உணவு திட்டம். இன்று அது விரிவாக்கம் அடைந்து காலை உணவு திட்டம் வரை நமது தமிழகத்திலே வந்து பாராட்டக்கூடிய ஒரு திட்டமாக, உலகளவிலே பாராட்டக்கூடிய ஒரு திட்டமாக செயல்பட்டு வருகிறது. அந்த மதிய உணவு திட்டத்தினால் பயனடைந்த மாணவர்கள் ஏராளம் உண்டு. அப்பொழுதுதான் காமராஜர் அவர்கள் சிந்தித்தார், வறுமையை ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரே ஆயுதம் கல்வி. அந்த கல்வியை ஏழை மாணவர்களுக்கு வழங்கினால் அவர்களுடைய வறுமை ஒழியும், எதிர்காலம் சிறக்கும் என்று காமராஜர் அவர்கள் தமிழகத்துக்கு ஆற்றிய கல்வி பணி போற்றுதலுக்குரியது. ஒரு மனிதன் பிறக்கிறான், இறக்கிறான் என்று இருந்து விடாமல் அதற்கு இடைப்பட்ட காலத்திலே அவன் செயல்பாடுகள் போற்றுதலுக்குரியதாகவும் சமுதாயத்திலே பயன்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். என அருமை மாணவ செல்வங்களே, நீங்களும் கல்வியின் உயர்வான நோக்கமே சமுதாயத்துக்கு பயனுடைய மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான். ஒரு மாணவன் படிக்கிறான், அவன் படித்து முடித்துவிட்டு அவன் எதிர்காலத்திலே இந்த சமூகம் விரும்பக்கூடிய, இந்த சமூகம் பயன்படக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் கல்வியின் உயர்ந்த நோக்கம் என்று கூறி, மாணவர்களாகிய நீங்களும் சமூகம் விரும்பக்கூடிய மனிதராகவும் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள உரிய ஒரே மூலதனமான கல்வியையும் ஒழுக்கத்தையும் நீங்கள் பெற்று சிறந்து விளங்க வேண்டும் என்று காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.